ஹலோ, என் பேர் பாஸ்கரன். ஃபேமிலியோடு நாங்கள் கும்பகோணத்துக்கு சுற்றுலாக்காக வந்தோம். மெயினாக ஆன்மீக சுற்றுலாக்காக வந்தோம். ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே இதை நாங்கள் புக் பண்ணிட்டோம். 1 டே டூருக்காக. ஒரே நாளில் நவகிரகத்தை ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுங்கிறதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். காலையில் 5 மணிக்கு பஸ் எடுத்தாங்க. ஓவராலாக பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக கவர்மெண்ட் வந்து ஒரு பிளான்டு டூராக நடத்துகிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஆர்கனைஸ்டாக எப்படி பண்ண முடியுங்கிறத நல்லா பண்ணி காமிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்ற மாதிரி ப்ரைவேட்காரங்க என்ன நடத்துகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே விட்டு போயிடுவாங்க. ஏன்னா உள்ள கைடு இருக்காது, கூட்டு போக முடியாது, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸில் போக முடியாது. இதென்னு நேராக ஸ்பெஷல் க்யூவில் கூட்டு போய் 10 நிமிஷத்தில் நம்ம தர்ஷனத்தை பிடிச்சி வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுது. அதனால் டயத்துக்கும் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுது. அதே மாதிரி என்ன வர்றவங்களே வந்து கவர்மெண்ட் ஒரு இது மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் அன்னதானம் பண்ணுறதுக்கு இருந்ததுன்னா பண்ணலான்னு சொல்லி நாங்களும் என்ன அதை வளையன்ற பண்ணி அதனால் வர்றவங்களுக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே ஃபுட்டும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி, லஞ்சும் சரி, ஈவினிங் காஃபிக்கும் சரி எல்லாமே ஃப்ரீயாக வந்து கிடச்சிடுது. இதனாலேயே என்ன வர்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லாமல் ஒரு எந்த வித இது இல்லாமல் நிம்மதியாக சாமி கும்பிட முடியுது. ஏன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட். ப்ரைவேட் பஸ்ஸில் நீங்கள்லாம் போனீங்கன்னா உண்மையிலேயே இவ்வளோ கிடைக்குமான்னு தெரியலை. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து என்ன ஜஸ்ட் வந்து கூப்பிட்டு போய் விட்டுட்டு போயிடுவாங்க. பட் இது ரியலி ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்ல ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது இந்த சுற்றுலா வந்தது. ஏன்னா எங்களுக்கு மட்டும் இல்லை, ஓவராலாக எல்லாத்துக்குமே நல்லா இருந்தது. அதுவும் பஸ் மெயின்டெனன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கைடு வர்றாங்க. கைடு வந்து ஓவராலாக ஏன்னா ஒவ்வொரு புராணத்தையும் அந்தந்த ஊருடைய என்ன கதைன்னு சொல்லி அந்த ஹிஸ்டாரிக்கல் இதை சொல்லி அதனுடைய பெருமைகளை சொல்லி மறதுனால நம்மளுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த சாமி கும்பிடும்போது அதனுடைய வரலாறு நன்றி இத்தனை யுகத்துக்கு முன்னாடி இந்த கோவில் நிலச்சி நிற்குதுன்னா அந்த பெருமைகள் எவ்வளோ கதை இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது. அதனால் அதுவும் ஒரு ரொம்ப நல்லா இருக்குது. கேட்குறதுக்கும் சரி, அதை பார்க்குறதுக்கும் சரி, சாமி அதை வணங்கும் போது அதில் இருக்கிற ஒரு ஆன்மீகம் வந்து ரொம்ப பெருது நம்மளுக்கு. ஏன்னா அது ரொம்பவும் சந்தோஷமாகவும் இருக்குது எங்களுக்கு. வந்த எல்லாருமே ஏன்னா யாருமே வந்து குறை சொல்லலை, எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடு. டிரைவரும் சரி, கைடும் சரி, ஏன்னா எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. இன்னொரு சொல்ல போனால் ப்ளசண்ட்டாக பேசுகிறாங்க. நம்ம கவர்மெண்ட்னால எரிச்சலாக ஒரு மாதிரி இதாக பேசுவாங்க, இருக்கட்டும் அப்படி விட்டு போயிடுவாங்க நினச்சிட்டு இருக்கோம். பட் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இமேஜின் நம்ம என்ன பண்ணுறோமோ அதெல்லாம் தாண்டி என்ன ஒரு கவர்மெண்ட் பஸ் ஏன்னா கவர்மெண்ட் ஃபெசிலிட்டி எப்படி பண்ணுறாங்கிறது உண்மையிலே இங்கே வந்து பாருங்கள். ஏன்னா நீங்களும் அதை அனுபவித்து பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அந்த அனுபவம் எனக்கு கிடைச்சதுனால நான் இப்போ இதை சொல்கிறேன். ஏன்னா நீங்களும் அந்த அனுபவத்தை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஆன்மீக பக்தராக நான் சொல்கிறேன். நீங்களும் அதை என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஆன்மீகத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நல்லது. தேங்க்யூ.